திமுக ஆட்சி காலத்தில் மதுரை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடைபெற்ற முறைகேடால் பாதாள சாக்கடை திட்டத்தில் பல பிரச்சினைகள் ஏற்பட்டதாக மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபா சட்டமன்றத்தில் தெரிவித்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஏவவேலு ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என கூறியபோது அவையில் அமளி நிலவியது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். கூடுதல் விவரங்களை பகிரலாம். வணக்கம். 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடர்ந்து இந்த 2வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து இந்த இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட தீர்மானங்களும் அதே போன்று ஆளுநர் உரைக்கு விவாதங்களும் நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானங்களும் நடைபெற்றது. அப்பொழுது தன்னுடைய தரப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தரப்பில் பேச இருக்கக்கூடிய மதுரை மத்திய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும் பொழுது, மதுரையில் மாநகராட்சி திட்டம் பொழுது பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஊழல் நடந்திருப்பதாக அவருடைய உரையை முன்வைத்திருந்தார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திமுகவினுடைய மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அமளியில் ஈடுபட்டிருந்தனர். அவரை பேசவிடக் கூடாது என்று தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். அப்பொழுது முன்னாள் கோடாவாக இந்த திமுகவினுடைய கோடாவாக இருக்கக்கூடிய ஏவாவேலு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு பேசும் பொழுது அதற்கு ஆதாரம் இல்லாமல் அவர் பேசுகிறார் என்று தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திமுகவினரிடமும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.